ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்ரீராம் vlogs. சொல்லுங்க. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரெக்னன்சி கிட்டோட அந்த பாக்ஸில் இருக்க திங்ஸை பார்ப்போம். அதாவது என்ன பண்ணுறோம், அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரெக்னன்சி கிட் வந்து எங்களுக்கு வந்து ரேவதியோடைய தீவிர முயற்சியால் எங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கிடைக்கல, வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். எங்களுக்கு என்னன்னு தெரியல, வந்துருச்சு அதிசயமா. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி, ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது ஃபோன் பண்ணுங்களா, கமெண்ட் பண்ணுங்க சொன்னேன். ஃபோன் யாரா பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இதான் இந்த கிட்டு வந்து எப்படி அவன் நம்பர் வந்து கீழே கமெண்ட்ல கொடுப்பேன். சரி கொடுக்குறேன், அதெல்லாம் பயம் இல்லை, நானும் கொடுத்துருவேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா, நீங்க செலிபிரிட்டி, நீங்க கொடுப்பீங்க. ஆமாம், ஸோ அதான் உங்களுக்கு இதை பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நாங்கள் ப்ரொசீஜர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, வாய் குளருது, அது என்னென்ன பண்ணணும்னு ப்ரொசீஜர்லாம் சொல்கிறோம். எங்களுக்கு வந்துருச்சு கிட்டு. இப்போது ரேவதி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறாங்க மேடம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானே. ஸோ வாங்க அந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் அழகா இருக்கேன்ல. ஆமாம், ஏன்னா என் பக்கத்தில் இருக்கேன். ஏன்னா இந்த கம்பல் நாள் இது என்னோட தங்கச்சி கம்பல் திருடி போட்டிருக்கேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா, பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஆமாம், அதனால் அழகாக இருக்குது. அது கம்பல் போட்டுருந்தா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை, நல்லா இருக்காது. சரி, நான் இதுக்கு மேலே பேசுகிறேன், எனக்கு நல்லா இருக்குது. வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். இந்த நியூட்ரிஷன் பாஸ்கெட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி எப்போ பேக் பண்ணாங்க, அந்த கீயோட எக்ஸ்பைரி டேட்டு எதுக்குள்ள யூஸ் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த ஸ்டிக்கர். அடுத்து நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கப்பு தான் எனக்கு இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட்டான கப்பு. ஏன்னா அது வந்து பெருசாகவும் இல்லை, குட்டியாகவும் இல்லை, அழகான ஒரு மீடியம் சைஸ் கப்பு முக்கியம். ஸோ இந்த கப்பு. அடுத்தது இந்த புரோட்டீன் பவுடர் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இது வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா, இப்போ நீங்கள் காலையில் கால்சியம், இது நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த புரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பால் கூட, கால்சியம் டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா பால் கூட சாப்பிடக்கூடாது. அது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சும்மா நான் சொல்கிறேன். ஓகேயா, அடுத்து வந்து இந்த கப்பில் வந்து இது ஒரு ஸ்கூப் வந்து 20 கிராம், ஆனால் அதில் 2 ஸ்கூப் போட சொல்லியிருந்தாங்க. 2 ஸ்கூப் போட்டால் ரொம்ப ரொம்ப தித்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு ஸ்கூப் மட்டும் போட்டு நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம். சர்க்கரை போடாமல் குடிங்க. பிகாஸ் ப்ரெக்னென்ட் உமனுக்கு இப்போ வந்து சுகர் வந்து அதுவே இதுவாகும். ஸோ அதனால் இப்போத்துலேருந்தே சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இது வந்து மதர் குடிக்கிறாங்களோ இல்லையோ, என்னோட ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, அதாவது பாப்பாவோட டேடி, பாப்பாவோட சித்தி எல்லாரும் இதை குடிக்கிறாங்க. ஓகேவா, இது 2 இப்போ ஃபினிஷ் பண்ணணும். வித்தின் வந்து 7th மந்த்க்குள்ள, 7th மந்த்துக்கு அப்புறம் 7th மந்த்தில் ஒரு கிட் கொடுப்பாங்க. அது ஒரு வாட்டி நம்ம அப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து இந்த அயன் டானிக், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இந்த 3 டானிக் கொடுத்துருக்காங்க. இது இப்போயும் குடிக்கலாம், ஆஃப்டர் டெலிவரியும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ எடுத்துக்கணும்னா, இப்போ நீங்கள் காலையில் அயன் டேப்லெட் போடுறீங்கன்னா அப்போ வந்து இந்த சிரப் வந்து எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் நைட் அயன் டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா காலையில் இந்த சிரப் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கீ. இது வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொன்னது என்னென்னா 2 கீ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 1 தான் வந்திருக்கு. என் கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க அங்கே. அந்த இதில் பேக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து டேட்ஸ் வந்து 2 பாக்ஸு. இது என்னன்னா, இப்போதைக்கு நான் சாப்பிடல, இதுலேயும் சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால சுகர் இப்போதைக்கு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லேட்டராக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து டவல். இது வந்து குட்டி டவல் தான், ஆனால் வந்து நான் பாப்பாக்கு இது நான் யூஸ் பண்ணோன்னாலும் எனக்கு தெரியல. அதனால் இது நான் எடுத்துப்பேன், இல்லைன்னா என்னோடய ஹஸ்பண்டு கொடுத்துருவேன்.
ஸோ இது ஒன்று. அடுத்தது இந்த பாக்ஸு. இது வந்து அதான் இப்போது டெலிவரி போகிறோம்ல, பெயின் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ல. ஸோ அப்போ வந்து பாப்பாவோட திங்ஸு எல்லாமே வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸு. 7th மந்தில் ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அது வரப்போ அது ஒன்று காட்டுறேன். என்னன்னா இதில் இவங்க வீட்டில் வந்து பூனை வளர்க்குறாங்க. அதுக்காண்டி இந்த ஒரு பாக்ஸ் வந்து நான் இவருக்கு கொடுத்துடணுமா. 7th மந்தில் பாக்ஸ் வந்து அது நீ வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அதனால் நான் தரமாட்டேன் சொல்லிட்டேன். இந்த பேஸ்கெட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, கவர்மெண்ட்டில் வந்து அந்த கார்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கார்டு போட்டுட்டு அது நம்ம போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிட்டு அப்போ வந்து நமக்கு ஒரு RCH ஐடி கொடுப்பாங்க. இந்த RCH ஐடி மூலயமா தான் நமக்கு இந்த பேஸ்கெட்டே வரும். ஸோ இந்த RCH ஐடி எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து எந்தெந்த வீக்குள்ளே சர்டைன்ஸ் வீக்குள்ளே தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த கார்ட்லேயுமே இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மீன்ஸ் தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 9 வீக்ஸ்க்குள்ளே நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, 9 வீக்ஸ்க்குள்ளே ஒரு தடுப்பூசி போடணும். அடுத்ததுலேருந்து 13லேருந்து 20 வீக்ஸ்க்குள்ளே ஒரு தடுப்பூசி போடணும். இப்போ எனக்கு 4th மந்த் 15th வீக் ஆகுறதுனால எனக்கு 2 தடுப்பூசியுமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அந்த RCH ஐடி அதெல்லாம் நீங்கள் எப்படி வாங்குனீங்க அப்படின்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, தெரியாதவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து போடுறேன், நாங்கள் எப்படி வாங்கணும், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. Until then, bye from Revati Sriram Vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.